بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் சம்பந்தமாக இன்றைக்கு 17th செஷன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் ஷார்ட்டாக பேசினது கம்ப்ளீட் பண்ணதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நேற்று நாங்கள் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் சம்பந்தமாக சில விஷயங்கள் தஃப்சீர் அடிப்படையில் பேசினோம். அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பாதையை கேட்கறதுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு துவா கேட்க சொல்லியிருக்கிறான். அதே போல் தவறான பாதையில் உள்ளவங்களை விட்டு அல்லாஹ் தாலா எங்களுக்கு பாதுகாப்பு கேட்கறதுக்கு சொல்லியிருக்கிறான். இதை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சித்திகின், அவுலியாக்கள், இவர்கள் அத்தனை பேரும் நேரான பாதையில் தான் இருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் தான் இவர்களுடைய பாதையை பின்பற்றத்துக்கு சொல்கிறான். இது அர்த்தம் அவர்கள் நிச்சயமாக நேரான பாதையில் இருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக யார் தவறான வழியில் இருக்கிறாங்களோ, வழிகேடு பக்கமாக இருக்கிறாங்களோ, யார் மேலே அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இருக்கோ அவர்களை பின்படக்கூடாது. அதுக்காக நாங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம். இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் விளங்கிக் கொள்கிறோம். அது எப்படி என்று கேட்டால், நல்லடியார்களை பின்பற்றவங்க ஒரு நாளும் டீவியன்ஸை பின்படக்கூடாது. நல்லடியார்களை பின்பற்றா தான் ஸ்வர்க்கம் இருக்கி, டீவியன்ஸை பின்பட போனால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இருக்கும். இதில் யூனிட்டி பிட்வீன் முஸ்லிம்ஸ் அண்ட் டீவியன்ஸ் இஸ் நாட் அலவுட். இதுக்குள்ள எங்களுக்கு இஃப்திலாஃப் இருக்கத்தான் வேணும். எங்களால் சொல்ல முடியாது, சரி ஒருவர் அல்லாஹை பற்றி அல்லாஹ்க்கு ஜிஸ்ம் இருக்கி, ஃபிசிக்கல் பாடி இருக்கு என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போல சாதாரண மனிதன் தானே என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தானே வந்தாங்க, அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லையே, இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க தானே. அவர் பேச போட்டுமே, எங்களுக்கு என்ன, நாங்கள் ஒத்துமையாக இருப்போமே. இது கூடாது. ஏன்? சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். டெய்லி நாங்கள் எவ்வளோ முறை அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை கேட்குறோம், யா அல்லாஹ் இவர்களோட பாதை விட்டு எங்களைய பாதுகாப்பு கொடுப்பாயாக. அப்போ யூனிட்டி சொல்லத்துக்கு இருந்தா இங்கே எதுக்கு நாங்கள் இந்த துவா கேட்குறோம்? எதுக்கு அல்லாஹ் தாலா இந்த பாடத்தை எங்களுக்கு கொடுக்குறான்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, வா அத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய ரோப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொண்டு இருங்க, நீங்கள் டிவைட் ஆக வானம். அது ஒரு பிலீஃபில் உள்ளவர்களுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் காதிரி தரீக்காவை பின்பற்றுறார், ஒருவர் சிஷ்டியா பின்பற்றுறாங்க, சில மக்கள் நக்ஷ்பந்தியாவை பின்பற்றுறாங்க, ரிஃபாயா பின்பற்றுறாங்க. ஆனால் அக்கீதால எல்லாம் உண்டு தானே. இப்போ நம்ம மத்தியில் இப்படி இஃப்திலாஃப் இருக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கக்கூடாது. அக்கீதால எல்லாம் ஒன்று, அப்போ நாங்கள் எல்லாம் ஒத்துமை, எங்களுக்குள்ள டிவிஷன் இருக்கக்கூடாது. அதே போல் ஹனஃபி, ஷாஃபிஈ, மாலிகி, ஹம்பலி, அக்கீதால எல்லா இமாமும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. ஃபிக்ஹ் சட்டத்தில் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். தட் இஸ் ஆல்சோ இன் லைட் ஆஃப் தி குரான், இன் லைட் ஆஃப் தி ஹதீஸ் ஆஃப் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம்கள் அவங்களோட சொந்த கருத்து எங்கேயும் கொடுக்கல. எக்ஸாம்பிளாக நாங்கள் எடுத்து போட்டால், தொழுகையில் நாங்கள் பார்க்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்புளுக்கு கீழே கூட கையை கட்டி தொழிருக்கிறாங்க, தொப்புளுக்கு மேலே கூட கையை வச்சு தொழிருக்கிறாங்க, கையை விட்டுட்டும் தொழிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஹபீப் தானே, அவர்களுடைய அத்தனை ஆக்ஷன்ஸும் அல்லாஹ்க்கு விருப்பம். இப்போ அல்லாஹ் தாலா 4 இமாம்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு ஆக்ஷனை கியாமனால் மட்டும் பிரிவேலாக வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் தாலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆக்ஷனை எப்பைக்குமே வச்சிருக்கிறான். சரி, ஆனால் அக்கீதால ஒரு வித்தியாசமும் இல்லை. 4 இமாம்களும் அக்கீதால ஒன்று, எல்லா அவுலியாக்களும் அக்கீதால ஒன்று. ஸோ யூனிட்டி இஸ் வித்தின் அஸ். ஆனால் இவர்களோட யாருடைய அக்கீதா தவறோ அவர்களோட யூனிட்டி இல்லை. இதை நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு விளங்கிக் கொள்கிறோம். இப்போ யாராவது சொன்னால் எனக்கு அவுலியாக்களோட பாதை தேவையில்லை, குரான் ஹதீஸ் மட்டும் போதும், அப்போ குரானில் தானே சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. இப்போ டெய்லி தொழுகையில் குரானை ஓதுறான், ஆனால் குரானுக்கு மாற்றமாக அவர் ரியாக்ட் பண்ணுறான். எவ்வளோ தவறான மனிதன்! குரான்ல உள்ளதை ஓதுறான், துவா கேட்கிறான், ஆமீன் சொல்றான், ஆனால் அதை விட்டு அதுக்கு மாற்றமா அமல் செய்கிறான். அதே போல இன்னொருத்தர் சொன்னா, எங்களுக்கு என்ன, யாராவது பேசி போட்டுமே, அவர் களிமா ஓதுறார் தானே, ஆனால் இவர் அல்லாஹ் பற்றி இப்படி பேசினாலும் எங்களுக்கு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறோம், இன்னொரு நபி வரலாம் என்று சொன்னாலும் எங்களுக்கு என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தாலா மறைவான விஷயத்துக்கு இல்ம் கொடுத்தில்லை என்று சொன்னால் எங்களுக்கு என்ன, இப்படி எங்களுக்கு என்ன, we don't need என்று சொல்றாங்க தானே. இப்போ அவர்களும் தொழுகையில் இந்த மக்களுடைய இந்த மக்களோட பாதையை விற்று
பாதுகாப்பு கேட்குறாங்க தானே. அப்போ பாதுகாப்பு நீங்கள் இங்கே கேட்குறீங்க, அப்படின்னா தூரம் இருக்கிறது கேட்குறீங்க, தொழுகைக்கு போகிறோம் இல்லை நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம் என்று. திஸ் இஸ் நாட் ரைட். ஆனால் இதில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், அவுலியாக்களுடைய பாதையை பின்பற்றுறவங்க தான் நேரான பாதையில் இருக்கிறாங்க, சொர்க்கத்துடைய பாதையில் இருக்கிறாங்க. தவறான பாதையில் போகிறவங்க அல்லாஹ்வுடைய கோவ பார்வை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க என்று நாங்கள் இதை கொண்டு விளங்கிக் கொள்கிறோம். மற்ற இன்னொரு விஷயம் எப்படி என்று கேட்டால், ஒரு ஆள் எந்த அளவுக்கு அப்பியரன்ஸில் பார்வையில் நல்லவராக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சால் அவர் ரொபர் என்று இல்லாட்டி கல்லன் என்று நாங்கள் அவர்கிட்ட போக மாட்டோம். அதே போல் இந்த தவறான கூட்டத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு ஃபேஸில் வருவாங்க, ஒவ்வொரு வேஷத்தில் வருவாங்க. இவர்கள் சிலவங்க தஃப்சீர் அடிப்படையில் மக்கள்கிட்ட முன்னுக்கு பேசுறதுக்கு வருவாங்க, சிலவங்க ஜென்ரல் டாப்பிக்கை வச்சுட்டு வருவாங்க, சிலவங்க அகீதா பேசுகிறோம் என்று வருவாங்க, சிலவங்க கம்பேரிட்டிவ் ரிலிஜன் வச்சுட்டு வருவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இவங்க டீச் பண்ணுறது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியுடைய டீச்சிங்ஸ், இப்னு தைமியாவுடைய டீச்சிங்ஸ் தான் இவங்க எடியூகேட் பண்ணுறாங்க. அவுலியாக்கள் அத்தனை மகான்கள் அத்தனை இமாம்கள் எல்லாம் டீச் பண்ணது சஹாபாக்களுடைய அக்கீதா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக எப்படி அக்கீதா இருந்துச்சு, நபிமார்கள் சம்பந்தமாக எப்படி அக்கீதா இருந்துச்சு, அதை தான் ப்ரீச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கூட்டம் இப்னு தைமியா இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி சொல்கிற அக்கீதாவை அவங்களால் எடுக்கப்பட்ட சொந்தமாக எடுக்கப்பட்ட அக்கீதா. நாங்கள் நேரத்தோட கூட சொன்னோம், வசீலாவை யாரும் இன்கார் பண்ணல, இப்னு தைமியா தான் இன்கார் பண்ணான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் இந்த நீயத்தோட நான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்துக்கு போறேன், இது யாரும் இன்கார் பண்ணல, இப்னு தைமியா தான் இன்கார் பண்ணினான். அதே போல அவன் டீச்சிங்ஸை கொண்டு இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி இன்கார் பண்ணினான். இப்போ இதை வச்சுட்டு தான் இந்த வஹாபிசம் தேவ்பந்திசம் எல்லாம் ஒன்றாவி இருக்கி. இப்போ யாரும் கலிமா சொல்லிட்டு இஸ்லாத்துடைய பேரில் இவர்களுடைய டீச்சிங்ஸை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் தூரமாக இருக்க வேணும், அவர்களோட நாங்கள் யூனிட்டி வைக்கக்கூடாது. ஆதாரம் சூரத்துல் ஃபாத்திஹால நாங்கள் டெய்லி தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு அல்லாஹ் கிட்ட கேட்கறது, இது பெரியோர் ஆதாரம் உண்டு. ஏன் என்று கேட்டால் அவர்களோட பாதையை பின்பட போயிட்டு அவர்களை நல்லம் என்று சொல்ல போயிட்டு நாங்களும் அல்லாஹ்வுடைய கோப பார்வை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் சொன்ன பிறகு சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் கடைசியில் நாங்கள் ஆமீன் சொல்கிறோம். ஐடு அர்த்தம், யா அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஐடு அர்த்தம், யா அல்லாஹ் நல்லடியார்ட பாதையை நான் பின்பட வேணும் என்று நான் துவா கேட்குறேன் தானே, அவர்களுடைய பாதையில் இருக்க வேணும் யா அல்லாஹ், என்னை அப்படியே வச்சிருவாயாக, அவர்களோட பாதையிலே வச்சிருவாயாக யா அல்லாஹ், இதை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த டீவியன்ட்டை வச்சுட்டு நான் பாதுகாப்பு உனக்கிட்ட கேட்குறேன்னு யா அல்லாஹ், இவர்களை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. ஆமீன் யா அல்லாஹ், இதை கபூல் செய்வாயாக, என்னை தூரமாக்கி வைப்பாயாக, இதை கபூல் செய்யா அல்லா என்று நாங்கள் கேட்டுட்டும் நாங்கள் இதுக்கு மாற்றமாக செய்கிறதா இருந்தால் நாங்கள் தொழுகையில் அல்லாஹ் கிட்ட சொல்கிறது பொய்யாகிருமே. இப்போ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தில் உள்ள மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எதை தொழுகையில் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்களோ அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க, நல்லடியார்களோட பாதையிலும் இருக்கிறாங்க, அவுலியாக்களை நம்புகிறாங்க, அஹ்லுல் பைத் சஹாபாக்களை நம்புகிறாங்க, அவர்களோட சிறப்பை விளங்கி இருக்கிறாங்க, அவர்களை பற்றி சிறப்பாக பேசுகிறாங்க. இது எல்லாம் குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் இருக்கி. மற்ற கூட்டம் இதை கேட்குறாங்க ஆனால் மாற்றமாக செய்கிறாங்க. ஐடு அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் கேட்குற துவா கபூல் ஆகிட்டு, ஐடு அர்த்தம் எங்களோட தொழுகை கபூல். அவர்கள் தொழுகையில் கேட்குறது உண்டு, செய்கிறது உண்டு. ஐட அர்த்தம் அவர்கள் கேட்குற துவா கபூல் ஆக இல்லை, இன் அதர் வேர்ட்ஸ் அவங்களோட தொழுகை கபூல் இல்லை. இப்போ நாங்கள் ஆமீன் சொல்கிறோமே, இந்த ஆமீன் சம்பந்தமாக நாங்கள் தஃப்சீர் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்குறோம். எப்படி என்று கேட்டால், ஆமீனில் 4 லெட்டர்ஸ் இருக்கி, அலிஃப் மீம் யா நூன். ஆமீன்ல அலிஃப் மீம் யா நூன். இப்போ தஃப்சீர் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் தாலாவுடைய 4 மலக்குமார்கள் அப்பாயிண்ட் ஆக்கப்பட்டிருக்கி, யார் ஆமீன் என்று சொல்கிறாங்களோ அவர்களுக்காக இந்த மலக்குமார்கள் ஃபொகிவ்னஸ் அல்லாஹ் கிட்ட இவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் துவாக்கு அப்புறம் ஆமீன் என்று சொன்னால் ஹதீஸ் அடிப்படையில் தஃப்சீர் அடிப்படையில் மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக ஃபொகிவ்னஸ் கேட்குறாங்க. அதே போல் இமாம் வலத்தாலின் என்று சொல்லி முடிக்க போக்கல நாங்கள் ஆமீன் என்று சொல்கிறோமே, இப்போ மலக்குமார்களும் அந்த நேரம் ஆமீன் சொல்கிறாங்க. அவர்களோட ஆமீன் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம், ஷைத்தானுடைய ஹோப்ஸ்
அது டிப்ரைவ் ஆகுது, அவன் டிப்ரைவ் ஆகி போகிறான். யாராவது ஒருவர் துவாக்கு பொறவு ஆமீன் என்று சொல்கிறதா இருந்தால். மற்றது இந்த ஆமீனும் துவாக்கு சமம். எப்படி என்று கேட்டால், இப்போ ஒருத்தர் துவா கேட்குறாங்க, மற்றவங்க ஆமீன் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருட இதுவும் துவாவா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுக்கு ஆதாரம் குர்ஆன் ஷரீஃப் மூலமாக கொடுக்குறாங்க. ஒரு நேரம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. அவங்களோட சகோதரர் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், கத் உஜீபத் தஅவத்துக்குமா, அல்லாஹ் தாலா உங்கள் 2 பேரோட துவாவை ஏற்றுக்கொண்டான். வேறஸ் ஆமீன் சொன்னது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், துவா கேட்டது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் 2 பேரோட துவா என்று சொல்கிறானே. அப்போ இதில் நாங்கள் விளங்கி கொள்கிறோம் கூட்டு துவா. அப்படின்ற ஒருவர் துவா கேட்குறாங்க, மற்றவர்கள் இருந்துட்டு ஆமீன் சொல்கிறாங்க. இப்போ ஆமீன் சொல்கிறவங்களும் துவால இன்க்ளூடடாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தொழுகையில் கூட இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று சொல்ல போக்கல எல்லாம் ஆமீன் சொல்கிறாங்க தானே. இப்போ ஜமாத்தா தொலை போக்கல எல்லாம் ஆமீன் சொல்கிறாங்க. இது கூட்டு துவா தானே. இப்போ இது தொழுகையில் கூடுமோ, அது தொழுகைக்கு பிறகு எப்படி ஹராமாக முடியும்? ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக கூட இது கூட்டு துவாவை பற்றி ஆதாரங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில மக்கள்கள் அவர்களுடைய இக்னரன்ஸை கொண்டு இல்லாட்டி நெக்லிஜென்ஸை கொண்டுட்டு அவங்க இதுக்கு மாற்றமாக பேசுகிறாங்க. அல்லாஹ் தாலா அந்த மாதிரி கூட்டத்தை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பானாக. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சம்பந்தமாக பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இதுக்கு உள்ள ஆதாப், ரெஸ்பெக்ட், எந்த முறையில் நாங்கள் துவா கேட்க வேணும். இது துவா கேட்குற நேரம் நாங்கள் சத்தம் போட்டு ஸ்க்ரீம் பண்ணி கேட்கக்கூடாது. அதபா, ஒழுக்கத்தோடு, ஹம்பல்னஸோடு நாங்கள் துவா கேட்க வேணும். ஹம்பல்னஸோட துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நாங்கள் அடியான், நாங்கள் சர்வெண்ட்டாக இருக்கிறோம், நாங்கள் அபுதா இருக்கிறோம். அல்லாஹ் தாலா எங்களோட மாலிக்காக இருக்கிறான். அப்போ மாலிக் கிட்ட, பாதுஷா கிட்ட, கிங் கிட்ட, அப்படி இந்த அல்லாஹ் கிட்ட நாங்கள் கேட்க போக்கல எங்களோட ஹம்பல்னஸை காட்ட வேணும். பிகாஸ் ஆல் வாட் எவர் கிவன் இஸ் பை அல்லாஹ் தபாரக வ தஆலா. அவனே தான் படித்தான், அவனே தான் ரிஸ்கை கொடுக்குறான். இப்போ அவனுக்கிட்ட நாங்கள் அவனுடைய நல்லடியார்கள்ட பொருட்டால் அதபை கொண்டு ஹம்பல்னஸை கொண்டு துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா எங்களோட துவாவை கபூல் செய்வான். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இந்த 17 கிளிப்ஸில் 12 நிமிஷம், 13 நிமிஷம், 15 நிமிஷம் என்று சொல்லிட்டு நாங்கள் இந்த தஃப்சீரை நாங்கள் பேசினோம். ஆனால் இதை வச்சுட்டு எங்களோட தாட்ஸில் வரக்கூடாது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் முடிச்சிட்டோம் என்று இல்லவே இல்லை. ஏன் என்று கேட்டால், சூரத்துல் ஃபாத்திஹா இது உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்பட்டது. குர்ஆனில் உள்ள அத்தனை மீனிங்ஸ்கள், கருத்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். நான் ஒரு ஹதீஸை கொண்டு, சையதுனா அலியுல் முர்த்ததா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவுலை கொண்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எப்படி சொல்கிறாங்க என்று கேட்டால், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் நாடினா, சுப்ஹானல்லாஹ், எப்படி அதிகாரத்தோடு பேசுகிறாங்க, நான் நாடினா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை கொண்டு 70 ஒட்டகங்கள், 70 கெமல்ஸை நான் தஃப்சீரோடு நான் ஃபில் பண்ணிடுவேன். அப்படி இந்த தஃப்சீர் எழுதிட்டு புக்ஸை கொண்டு நான் 70 ஒட்டகத்தை ஃபில் பண்ணிடுவேன். இப்போ நாங்கள் கெஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு கிதாபில் 1000 பேஜஸ் என்று வைப்போமே, ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒரு ஒட்டகம் 100 கிதாப் தூக்குறது என்று சொன்னால், இப்போ 100 into 1000 1 lakh. அப்போ ஒரு ஒட்டகம் 1 லட்சம் பேஜஸ் தூக்குது. 70 ஒட்டகம் இந்த 70 லட்சம் பேஜஸ். சுப்ஹானல்லாஹ். எதிர தஃப்சீர் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர். யாருக்கு இந்த இல்ம்? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலாவுடைய பெஸ்டோவலை கொண்டு எனக்கிட்ட உள்ள இல்ம் எப்படி என்று கேட்டால், நான் நாடினா 70 ஒட்டகங்களை நான் தஃப்சீர் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஃபில் பண்ணிடுவேன். அது மட்டுமா, இன்னொரு கவுல் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வருது, நான் நாடினா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய பேக்கு கீழே நுக்தா இருக்குதானே, நுக்தாட உலூமை கொண்டு 80 ஒட்டகத்தை ஃபில் பண்ணிடுவேன். 80 camels. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க தானே, அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் இல்முடைய சிட்டி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு கேட். இல்மை பெற்றுக்கொள்ளத்துக்கு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வசீலா தேவை, அவர்கள் மூலமாக இல்ம் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிட சிறந்தது சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹூ கேன் கெஸ் அபவுட் ஹிம்? அவர்களை விட சிறந்தது ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை பற்றி ரிவாயத்தில் வருது, உலகத்தில் உள்ள மக்கள்கள், இதில் நபிமார்களோட எக்ஸெப்ஷன், உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய இல்ம், சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க, மேத்தமெட்டிஷியன் வந்துட்டாங்க, உலமாக்கள் வந்துட்டாங்க, முஹத்திஸின் வந்துட்டாங்க, முஃபஸ்ஸிரின் வந்துட்டாங்க, ஆஸ்ட்ரானமிஸ்ட் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க.
அத்தனை பேருடைய இல்ம் தராதியில் ஒரு பக்கம், அப்படி இந்த மீசான் ஸ்கேல்ல ஒரு பக்கத்தை வச்சு ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்ம ஸ்கேலுடைய மற்ற பகுதியில் வச்சா அவர்களுடைய இல்ம் தன் பாரமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாரால கெஸ் பண்ண முடியும் ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்ம்? ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்றாங்க, அவர்களை பத்தி சொல்றாங்க, ஐ விஷ் ஐ வாஸ் a hair from the chest of Abu Bakr Siddiq radiyallahu anhu. அவங்களோட நெஞ்சில் உள்ள ஒரு ஹயாவானா இருந்தா எனக்கு அந்த விஷயம் அவங்க சொல்றாங்க. இது அர்த்தம் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மத்தியில் அதபு இருந்துச்சு. இப்போ ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இல்ம கிட்டைகளால் நெருக்கவே முடியாது. when we can't get closer to the knowledge of Hazrat Ali radiyallahu ta'ala anhu. இப்போ நபிமார்களை பற்றி என்னத்தை சொல்ல, நபிமார்களுடைய சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்மை பற்றி என்ன பேசலாம்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ட இல்ம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிட்டு அதில் அமல் செய்யறதுக்கு தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் உள்ள ருமூஸ் ஐட சீக்ரெட்டை கொண்டு எங்களோட இதயத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா நூரானியத்தாக்கி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நம் அத்தனை பேருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஜாஹின் நபியில் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.